வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் வாக்குகள் எவ்வாறு எண்ணப்படுகின்றன என்பது குறித்த முழுமையான விவரங்கள் இதோ. 1. பாதுகாப்பு சோதனைகள். வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக இயந்திரங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பாதுகாப்பு அறை ஸ்ட்ராங் ரூம். வாக்குப்பதிவு முடிந்ததும் இயந்திரங்கள் மூன்றடுக்கு பாதுகாப்பு கொண்ட அறைகளில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்படுகின்றன. சீல் சரிபார்ப்பு. எண்ணிக்கை தொடங்கும் முன் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் இயந்திரத்தின் சீல்ஸ் மற்றும் வரிசை எண்கள் சரியாக உள்ளதா என சரிபார்க்கப்படும். 2. எண்ணிக்கை மைய அமைப்பு. மேஜை அமைப்பு. வழக்கமாக ஒரு அறையில் 14 மேஜைகள் போடப்படும். ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு மேற்பார்வையாளர் மற்றும் ஒரு உதவியாளர் இருப்பார்கள். முகவர்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சியின் முகவர்களும் ஒவ்வொரு மேஜைக்கும் ஒருவராக அமர்ந்து எண்ணிக்கையை நேரில் கண்காணிப்பார்கள். 3. வாக்கு எண்ணிக்கை படிநிலைகள். வாக்கு எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நடைபெறும். தபால் வாக்குகள் போஸ்டல் பேலட்ஸ். முதலில் தபால் வாக்குகள்தான் எண்ணப்படும். இவை எண்ணத் தொடங்கி 30 நிமிடங்களுக்குப் பிறகுதான் இயந்திரத்தில் உள்ள வாக்குகள் எண்ணப்படும். சுற்று வாரியாக எண்ணிக்கை ரவுண்ட் வாய்ஸ் கவுண்டிங். ஒவ்வொரு சுற்றிலும் 14 இயந்திரங்கள் மேஜைக்கு 1 வீதம் கொண்டு வரப்படும். முடிவு பொத்தானை அழுத்துதல். ரிசல்ட் பட்டன். கட்டுப்பாட்டு கருவியின் கண்ட்ரோல் யூனிட் பின்னால் உள்ள ரிசல்ட் பொத்தானை அழுத்தினால் அந்த இயந்திரத்தில் பதிவான மொத்த வாக்குகளும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் விழுந்த வாக்குகளும் திரையில் வரிசையாகத் தோன்றும். படிவம் 17C. இயந்திரம் காட்டும் முடிவுகள். படிவம் 17C இல் குறிக்கப்படும். இதில் முகவர்களின் கையெழுத்து பெறப்படும். 4. VVPAT சரிபார்ப்பு காகித தணிக்கை. நம்பகத்தன்மையை உறுதி செய்ய VVPAT சீட்டுகள் சரிபார்க்கப்படும். குலுக்கல் முறை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா 5 வாக்குச்சாவடிகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். நேரடி சரிபார்ப்பு. இந்த 5 இயந்திரங்களின் மின்னணு முடிவுகளும் அதில் இருந்த விவிபேட் காகித சீட்டுகளும் ஒன்றாக உள்ளனவா என்று எண்ணி பார்க்கப்படும். முக்கிய விதி. ஒருவேளை இயந்திரத்தின் முடிவிற்கும் விவிபேட் சீட்டிற்கும் இடையில் வித்தியாசம் இருந்தால் விவிபேட் சீட்டுகளின் எண்ணிக்கையே இறுதியானது என எடுத்துக்கொள்ளப்படும். 5. முடிவு அறிவிப்பு. அனைத்து சுற்றுகளும் முடிந்து விவிபேட் சரிபார்ப்பும் முடிந்த பிறகு தேர்தல் நடத்தும் அலுவலர் ரிட்டர்னிங் ஆஃபிசர் ஒவ்வொரு சுற்றின் முடிவுகளையும் கூட்டி அதிக வாக்குகள் பெற்ற வெற்றியாளரை அறிவிப்பார். இந்த முழு நிகழ்வும் வீடியோ பதிவு CCTV செய்யப்படுவதால் எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமிருக்காது. நன்றி.